அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக். நான் சுந்தர். ஸோ ஆக்சுவலாக ஒரு 2 days வந்து நம்ம போஸ்ட் அண்ட் ப்ரீ சார்ட் அனலைஸ் போடலை. வழக்கம் போல் தாங்க ஹெல்த் இஷ்யூ தான், ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஸோ ஏன்னா ஜனவரி மந்த் கிளாஸ், பிப்ரவரி மந்த் கிளாஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம மார்ச், மே, ஏப்ரல் இந்த 3 மந்தோட கிளாஸஸ் எடுக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் ஒரு சின்ன ரெஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு இமாலய ஏற்றம் அப்படின்னு சொல்லலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ஒரு இமாலய ஏற்றம் தான். ஆரம்ப இடத்துலேருந்து முடிவு வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணால் ஏறிக்கிட்டு தான் இருந்தான். ஸோ இந்த ஏறுமுகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம மென்டாலிசிப்பில் ரெகுலராக சொல்லிக்கிடுவோம், பேர் எட்ஜுங்கிற மாதிரி ஒரு இம்பேக்ட் ஜோன் சொல்லி கொடுப்போம், கரெக்டுங்களா? ஸோ அந்த இம்பேக்ட் ஜோன் படி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபுல் ஏற்றத்தை உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியும் மார்க்கெட்டில். ஸோ சொல்கிறீங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ரிடிக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத அங்கே மேட்ரு. அப்போ மார்னிங் சொல்ல முடியாது, ஆக்சுவலாக நேற்று ஒரு ஈவினிங் ஒரு 6:50 இல்லை 7 மணிக்கு 8 மணிக்குன்னு வைங்களேன் சாலிடா. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து இருக்கக்கூடிய இம்பேக்ட் ஜோன் என்னென்ன அப்படிங்கிறத க்ளீனாக ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு அடுத்த மணியாக என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்க போகுங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு மார்க்கெட்டோட மேக்ஸிமம் மினிமம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் மார்க்கெட்டில் எதெல்லாம் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய பிளேசஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ இல்லை ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய 22,350ங்கிறது ஸ்ட்ராங் இம்பேக்ட். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடியது தான் ஸ்ட்ராங் இம்பேக்ட்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 275, தேர்ட் ஒன்று 150, 2275, 22,050, அடுத்து 22,975, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு 5 நீங்கள் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த 5 இம்பேக்ட் ஜோன் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 22,000 அப்படிங்கிற ரவுண்ட் நம்பருக்கு அபோவில் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போது 22,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறதுனால இதுதான் ஹை வால்யூமாக இருந்திருக்கு. அப்போ இது இல்லாமல் ஹை இம்பேக்ட் ஜோன்ஸஸ் இருக்குது. அப்போது இந்த இம்பேக்ட் ஜோன் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன், எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. 2250, 75, 150, 225, 350, கரெக்டுங்களா? நான் வந்து திரும்ப காட்ட மாட்டேன், அதனால் நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கூடிய இம்பேக்ட் ஜோனு 22,050. ஓகே. செகண்ட் இருக்கக்கூடாது 22,075. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,150. ஓகே. ஸோ ஆஃப்டர் 22,175. ஓகே. சாரி, தப்பாக போட்டேன்னா. ஓகே. ஸோ 22,175. ஓகே, போட்டாச்சு. 50 இருந்துச்சா? சாரி. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,350, கரெக்டுங்களா? அகைன் காட்டிடுறேன் உங்களுக்கு எதுக்கு டவுட்டு. ஓகே. 150க்கு அப்புறம் 175, 275, சாரி. ஸோ அப்போ ரெண்டாவது வந்து 275ங்கிறத நம்பர் விடுவாங்க, 22,275, கரெக்டுங்களா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு 5 இம்பேக்ட் ஜோன் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தனையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரன் ஆகும்போது போடலை, மார்னிங் போடலை, ப்ரீவியஸ் டே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதே மார்க்கெட்டில் யாரெல்லாம் இம்பேக்ட் ஜோன் இருக்காங்க, அதில் இங்கெல்லாம் ஹை வால்யூம் இருக்குங்கிறத ஈஸியாக ஒரு 6 மணிக்கு, எஸ்டர்டே 6 மணிக்கு என்ன சொல்லிட்டாங்க, இதான் இப்போ இம்பேக்ட் ஜோனுங்கிறத சொல்லிட்டாங்க. யார்? நம்மளோட லேர்ன் பண்ண மென்டாரில் லேர்ன் பண்ணவங்க தான். அப்போ என்னாச்சு, மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் 22,050, 75 ஓப்பனு. அப்போ கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் மார்க்கெட் போகும். மேபி அது 22,200 இருக்கலாம், அது 22,300 இருக்கலாம், வாட் இட் மேபி, கரெக்டுங்களா? பட் மார்க்கெட் கண்டிப்பாக மேலே தான் போகுதுங்கிறது முடிவாயிருச்சு. அகைன் 150 பிரேக் அவுட்டு புல் பேக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா 275 பிரேக் அவுட்டு புல் பேக்கு. எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன பண்ணால் இந்த பிளேஸ்லேருந்து இந்த 350 வரைக்கும் என்ன பண்ணியாச்சு, ஃபுல்லாக ரேலி முடிச்சிட்டானா. ஆனால் இந்த ரேலி ஆல்ரெடி ப்ரிடிக்டட். ஓகேங்களா? இது நம்மளோட இம்பாக்ட் ஜோன், இது செப்பரேட் ஒன்று. செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எப்படி பார்க்கணும் நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு மெத்தடில் சொல்லியாச்சு. ஓகே. இதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நிஃப்டி எப்படி மேலே போச்சு, ஏன் போச்சு, 2 கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அது போக இன்னொரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் எப்போ கொடுத்துருந்தோம் நான் சொல்லிடுறேன். நம்மளோட தமிழ் ஸ்டாக் ப்ரீ சார்ட் ரெகுலராக, இது வந்து ஃப்ரீ சேனல் தாங்க, யாருனாலுமே தமிழ் ஸ்டாக் ப்ரீ சார்ட்னு டைப் பண்ணலாம், இல்லை டிஸ்கிளைமர் கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், சாரி. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா February 26. ஸோ February 26ங்கிறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் வந்துருச்சுங்களா? ஓகே. ஸோ மண்டே மார்க்கெட் மார்னிங்கில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் லேட் ஆச்சு இந்த அனலைஸ் போடுறதுக்கு. அந்த அனலைஸில் பார்த்தீங்கன்னா வீக்லியோட பை ஜோன் எங்கே இருக்குது, வீக்லியோட செல் ஜோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம், கரெக்டுங்களா? அப்போது இந்த பிளேஸில் 21,901, 22,003 இது ஸ்ட்ராங் பை ஜோன் ஃபார் திஸ் வீக் ஒன்லி. ஓகேங்களா? கொடுத்து வச்சுருக்கோம்.
அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இந்த பிளேஸ்லேருந்து இந்த பை ஜோனுக்கோ இல்லை இந்த செல் ஜோனுக்கோ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சில்வர் அண்ட் கோல்டு மெம்பருக்கு நம்ம ஹிண்ட் கொடுத்துருந்தோம். அப்படி வரும்போது இந்த பிளேஸ்லேருந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மார்க்கெட்டில் பை பண்ணலாம், இல்லை இந்த பிளேஸ்லேருந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மார்க்கெட் செல் பண்ணலாங்கிற மாதிரி பேசியிருந்தோம். மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிற பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் தான். இதெல்லாமே நம்ம அடிஷ்னலாக சும்மா போட்டிருந்தது, இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஓப்பன் ஆகிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கேருந்து மார்க்கெட்டு ரேலி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வீக்லியோட பை ஜோனுங்க. இந்த ஜோன் நம்ம எங்கே கொடுத்துருந்தோம், எப்போ கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டே மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். ஸோ ஃப்ரைடே அங்கேருந்து மார்க்கெட் பை ட்ரை ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் லோ டு ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2% அப்சைடுங்க. முடிஞ்சுங்களா? ஓகே, அப்போ பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி எங்கேனா எக்ஸாக்டாக சொல்லணுன்னா 45,948 to 46,52. அப்போ இந்த பிளேஸில் வந்து மார்க்கெட் இங்கே மேலேயோ இல்லை இங்கே கீழே வரப்போகுது. அட் சேம் டைம் இந்த பிளேஸில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை இந்த பிளேஸில் செல் ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் கீழே வரலாம். இதான் சினாரியோ. ஓகேங்களா? என்ன டைம் ஃப்ரேம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நாட் ஒன்லி 5 minutes 1 hour டே சார்ட்டில் இருக்கலாம், வீக்லி கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த 45,948 46,050 ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் எப்படின்னா ஆயிருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட்டோட பையிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக ஒரே ஒரு பாயிண்ட் தான் பாருங்கள், அங்கே பிச்சான தான். ஸோ போகிறான் ஆல்மோஸ்ட் போயிட்டான். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நியரஸ்ட்டு 1500 பாயிண்ட் கிட்டே போயிட்டாங்க ஒரே ரேலி. ஸோ எப்போ டேப் ஆனோன்னா அப்போ இருந்து மார்க்கெட் ரேலி தான். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும் எஸ்எம்சி கான்செப்டில், தென் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பார்க்கும்போது. ஓகேங்களா? ஓகே, அப்போ நம்ம வீக்லி பை ஜோன் கொடுக்குறதுல பை ஆகிருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் எஸ்எம்சி. எஸ்எம்சிலாம் ஒன்றும் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ எஸ்எம்சி கான்செப்டில் எதனால் பை ஆனதுங்க கிளியராக சொல்லிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா 1 hour சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 1 hour சார்ட் படி பார்க்கும்போது மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ட்ரெண்டு ஹையர் லோ ஃபார்மேஷன் புல்லிஸ். அப்போ இந்த புல் ட்ரெண்டில் எனக்கு கிடச்சக்கூடிய ஒரு ஓபி லோயஸ்ட் எடுக்கு விக்குக்கு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறேன். இது ஒரு ஸ்ட்ராங்கான புல் ஓபியாக எனக்கு மார்க்கெட்டில் இருந்தது. கரெக்டுங்களா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்போது இதுக்கு கீழே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்சால்டேஷன் தென் ஃபெயில்டு பிரேக்கர் பிளாக் மாதிரி தான் இந்த ஏரியா. பட் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படிங்கிறது என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹையர் லோ ஃபார்மேஷன் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டு. இந்த ஹையர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புல் காளையான குறிக்கும். ஓகேங்களா? அப்போது காளையனுக்கு எடுத்தால் தான் இருந்தது. ஓகே, அப்போது ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு லோ பிரேக் அவுட் ஆகிருக்குன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லோவில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணணும். எல்லாமே நம்மளுக்கு லாஜிக்கல் தாங்க. அங்கே லோவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் எஸ்எஸ்எல் சொன்னீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். செல் சைட் லிக்விடிட்டி, இட் மீன்ஸ் பையிங் ஆர்டர்ஸ். அப்போது இந்த பையிங் ஆர்டர்ஸை மார்க்கெட் டேக் பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக இதுக்கான ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். எங்கே வரைக்கும்? அண்டில் ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஏரியாவுக்கு. அப்போ 1 hour சப்ளை அப்படிங்கிறது லைக்லி இந்த ஹைவி கேண்டில் தான். எக்ஸாக்டாக என்ன பண்ணிக்கிறோம், இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே வந்திருக்கணும். ஸோ அதுதான் வந்தது. அப்போ ஏங்கிறது மார்க்கெட் கீழே விழல, ஏன் இவ்வளோ பெரிய புல்லிஸ் போனது? இது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வரும் எல்லாத்துக்கும். கரெக்டுங்களா? ஓகே, அதுக்கான ஆன்சர் இம்பேக்ட் ஜோன் நம்ம கொடுத்துட்டோம், வீக்லியோட பை ஜோன் இருக்குங்கிறத காட்டிட்டோம். அது போக எஸ்எம்சியில் டே சார்ட்டோட ஸ்ட்ரக்சர் மேப்பிங் நம்ம மேக் பண்ணும்போது இது லாஸ்ட்டாக கிடச்ச ஹையர் லோ ஃபார்மேஷன். கரெக்டுங்களா? ஸோ இது நம்மளோட ஒரு வேலிட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இதுதான் என்னோட எக்ஸ்ட்ரீம் லோ. இதுக்கு கீழே மார்க்கெட்டில் நோ மோர் இம்பேலன்ஸ். அப்போ மார்க்கெட் டேப்டு இன் டே சார்ட் ஓபி. முடிஞ்சுங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ட்ரெண்டு புல்லிஸு டே சார்ட் ஓபி டேப் பண்ணால் அதனால் இந்த மொமெண்டம் கொடுத்துட்டான். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அதனால் ஏன் மேலே போச்சுங்கிறது. ஓகே, ஸோ நிஃப்டிக்கு வந்து ஏன் இப்படி மேலே போச்சு, அதே இல்லாமல் ஏன் இந்த 1 hour ஓபி எனக்கு ஃபெயில்ட் ஆச்சுங்கிறதுக்கு ரீசன் இருக்குது. மார்க்கெட்டில் எப்போ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஓபி டேப் பண்ணிட்டு போனாலுமே லோயர் டைம் ஃப்ரேம் நீங்கள் என்ன பண்ணணும், வி நீட் சம் கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இல்லைன்னா கண்டிப்பாக ஃபெயில்டாக தான் ஆகும். ஓகேங்களா? மேட்ரு முடிஞ்சு போச்சுங்களா?
அப்போ இது என்ன டைம் ஃப்ரேம் ஓம்பியோ அதுக்கோட லோயர் டைம் நம்ம மென்டார்ஷிப்பில் சொல்லி கொடுத்துருப்போம், அதை நீங்கள் வந்து பார்த்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே, நிஃப்டி சூப்பர்ப்பா, முடிஞ்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரிஞ்சுருக்கேன் மார்க்கெட் மேலே போச்சுங்கிறது. இதுக்கு பிகன் பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது, சுந்தர சூத்திரம் தான் இருக்குது. ஓகே, தென் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஏன் மேலே போகலாம்? சேம் ஒரு டே சார்ட்டோட ஓபி எடுத்துக்கிறேன். இப்போது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன டே சார்ட்டில்? இது மார்க்கெட்டோட ஹையரில் ஃபார்மேஷன், ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் ஆஃப் எரட்ரு, தென் லோயரில் ஃபார்மேஷன், தென் கிளியராக போய் ஓபி டேப் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து அகெயின் மார்க்கெட் சிவியர் ஃபால் ஆனால், ஸோ அப்படி ஃபால் ஆகும்போது ட்ரெண்டு கம்ப்ளீட்டாக பேரியஸ் ஆனது. அப்படி பேரியஸ் ஆகும்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 2 விதமான சப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் ஹை பாயிண்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் சப்ளை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை எனக்கு ஃபெயில்ட் ஆகும்போது மார்க்கெட் சுட் பி ஏ சேஞ்ச் ஆஃப் எரட்டர். கரெக்டுங்களா? ஓகே, நடந்துருச்சு. அட் சேம் டைம் இந்த பர்டிகுலர் பேஸில் மார்க்கெட் பேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ட்ராப் பேஸ் ட்ராப், இந்த பேஸ் என்ன ஆக்ட் ஆகும் அப்படிங்கிட்டிங்கன்னா ட்ராப் நடந்ததால பேஸ் ஆல்சோ நவுன் அஸ் சப்ளை. அப்போ இந்த சப்ளை ஜோன் என்ன பண்ணிட்டான் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ 2 கேண்டில் இன்சைட் கன்சல்டேஷன் கால்டு சப்ளை. அகைன் அந்த சப்ளை ஜோன்லேயே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு தென் ஃபெயில் ஆகிருக்கான். கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட்டில் இது ஒரு டெசிஷன் ஏரியாங்க. அப்போ இந்த டெசிஷன் ஏரியாவில் மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் பிளேஸ் தான் பெரிய மூமெண்டம் இருக்குது. எப்போ இது பிரேக் அவுட் ஆனோன்னா அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மூமெண்டமாக இருக்குது. ஸோ எப்போல்லாம் மார்க்கெட்டில் ரேலி பேஸ் ரேலி நடக்குதோ அப்போ இது ஆல்சோ நவுன், இது என்ன ஃபார்மேஷன்? ஸோ மென்டார்ஷிப் பிடிச்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 1 என்ன ஃபார்மேஷனுங்கிறது நீங்கள் மார்க் பண்ணணும். நான் வேணால் சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன், 3 எழுத்தில் வருங்க. இது வந்து அதுக்குன்னு எம்ஜிஆர் அப்படிலாம் சொல்லக்கூடாது, 3 எழுத்தில் வரும். அந்த எழுத்து வந்து மென்டார்ஷிப் பட்டன் பண்ணுங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, அப்போ இது ஒரு ஸ்ட்ராங்கான 3 எழுத்து மந்திரம். வந்தான் டேப் பண்ணிட்டானா? ஓகே, அப்படி டேப் பண்ணும்போது வாட் இஸ் மார்க்கெட் ட்ரெண்டு இன் டே சார்ட்? ஸோ லாஸ்ட் ஹை பாயிண்ட், தென் இந்த ஹை வச்ச கேண்டிலோட லோ பாயிண்ட் எடுத்து அகெயின் ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஸோ பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஃபஸ்ட் டைம் லோ பிரேக் அவுட் லோ ஹை எடுத்து லோ கீழே பாடி க்ளோஸுங்க. அப்போது மார்க்கெட் ட்ரெண்டு அகெயின் பேரிஸு. எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது புல்லிஷ் ஓபி டேப் பண்ண என்ன பண்ணணும் அப்படி சொன்னீங்கன்னா வி நீட் கன்ஃபர்மேஷன். அப்போ இந்த பிளேஸில் டே சார்ட்டோட கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக 1 ஹவர். ஸோ அப்போ 1 ஹவரில் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது கொஸ்டின் நம்பர் 2. ஸோ வாட் பேட்டர்ன் ஹேப்பன்ட் ஹியர் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ பக்காவான ஒரு பேட்டர்ன் போட்டால் அந்த பேட்டர்ன்லேருந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஓபி அப்படிங்கிறது இந்த நியூட்ரல் கேண்டில் ஹை ப்ராபபிலிட்டி மொமெண்டம். ஓகேங்களா? ஸோ அங்கே டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சாலிடான அப் ட்ரெண்ட் போயிருப்பான். ஓகே, இவ்வளோ தூரம் அப்சைட்லாம் போயிட்டான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பேரிஸாக இருந்திருக்கு. 1 ஹவரில் ஃபஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட்டு, அகைன் ஒரு ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் வச்சுட்டான். அப்போ அந்த ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் வச்சனால மார்க்கெட்டுக்கு என்றைக்குமே நான் சொல்லக்கூடியது எவ்ரி இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் டிஸ்கால்டு கரெக்ஷன். அந்த கரெக்ஷனுங்கிறது டிஸ்கவுண்ட் பேசுறது மார்க்கெட் ஹை ப்ராபபிலிட்டியாக போகும் சொல்லியிருப்போம். இது இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டியில் இருக்க பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா எல்லாத்துக்குமே? எப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஒரு ரேலி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம், அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகணும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹையரில் ஃபார்மேஷன் சொல்லியிருந்தோம், அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகிட்டான். இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. அதே போல் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஃபிப் எடுத்து இந்த லோ பாயிண்ட்டுக்கும் இந்த ஹை பாயிண்ட்டு நான் ஃபிப்னாச்சு போட்டேன்னா கரெக்டாக 0.5 0.6 எடுக்கிறது பக்கா கோல்டன் ரேஷியோ. ஸோ இப்போ போட்டோன்னு அதுக்கும் தெரியும். இது இப்போ போடுறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட மென்டார் அட்டன் நம்ம டவுட் கேட்டாங்க, அதை நம்மளுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஜனவரி மந்தோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு சார்ட் கொடுத்துருந்தாரு. அந்த சார்ட்டில் ஓபி எங்கே கேட்டிருந்தாரு. நான் அவருக்கு சொல்லியிருந்தது இதுதாங்க, இது ஃபுல்லாக லிக்விடியாக இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த லோ பாயிண்ட் டு ஹை பாயிண்ட் ஃபிபனாச்சி போட்டு 0.5 0.6 எடுங்கிறது ஸ்ட்ராங்கான ஜோனுங்கிறத அவருக்கு நான் மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ சாரி, எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக பாருங்கள், 0.6 எடுங்கிற ரேஞ்சு 45 685. கரெக்டுங்களா? அப்போது அந்த 45 685ங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடலாம். 685 ஒய் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகே, மேபி சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதோ விட்டுட்டு நினைக்கிறேன். பட் ரேஞ்சு தாங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் சூட்டாக போயிருக்கான், தெரியுதுங்களா? ஸோ ஒரு பைஓபி டேப் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான், மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் போயிட்டான். அப்போ ஒரு ட்ரெண்டுக்கு ரீட்ரேஸ் பண்ணி பக்காவாக ஹெல்ப் பண்ணோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியாச்சு, நேற்றே டேப் பண்ணிட்டான், அங்கேருந்து மேலே போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சுங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சார்ட் இந்த இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. ட்ரெண்டிங்கே நான் போட்டுட்டேன். லாஸ்ட் லோ
ஹை ஹையர் ஹை 2 புல்லிஸுங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. 0.68 அந்த ப்ளஸில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஜோனும் கொடுத்து வச்சுருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ எல்லாமே கோயின்சிடென்ட் தான் மார்க்கெட்டில். அப்போது மார்க்கெட் எப்படி மேலே போச்சு யாராவது கேட்டாங்கன்னா தமிழ் ஸ்டாக்கோட இந்த வீடியோ காட்டுங்க. கண்டிப்பாக மார்க்கெட் எப்படி மேலே போச்சுன்னு லாஜிக்கல் திங்கில் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ இதில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு பெருசாக மேட்ரு இல்லை. மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டுங்களா? அப்போ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்குமே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்கும்போது ட்ராவல் டுவர்ட்ஸ் 3வது கொஸ்டின். ஸோ மொத்தம் நம்ம 3 கொஸ்டின் கேட்டிருக்கோம். 1 என்ன கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கே மறந்து போச்சுங்க ஆக்சுவலாக இந்த பிளேஸில் என்ன பேட்டர்ன் நடந்துருக்குங்கிறத கேட்டிருந்தோம். ஸோ செகண்ட் என்ன கேட்டிருந்தோம் அப்படிங்கிறது மறந்து போச்சு. ஞாபகம் தான் நீங்களே பாருங்கள். ஸோ தேர்ட் வந்து கேட்டிங்கன்னா, இந்த அப் ட்ரெண்டுக்கு தேவையான ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணிட்டான், மார்க்கெட் 2 புல்லிஸாக இருக்குது, அப்போ எங்கே போகணும். ஸோ 3 விதமான கொஸ்டின் கேட்டிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த 3 விதமான கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சர்ப்ரைஸ். தேங்க்யூ. ஸோ முடிஞ்ச வீடியோவில் லைக் பண்ணுங்கள். ஹாப்பி வீக்கெண்ட் ஆல். சில்வர் அண்ட் கோல்டன் மெம்பரை குறித்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் சில்வர் மெம்பருக்கான வீக்லி அண்டு பைசோன் செல்சன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். செகண்ட் கோல்டன் மெம்பர்ஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்விங் ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி போட போகிறாங்க. அப்படின்னு நிறையா இடம் சொல்லியிருப்போம்னு போட மாட்டோம். ஸோ இந்த வீக்லேருந்து கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அது போக உங்களோட ஸ்டாக் ஏதாவது ஸ்டாக் அனலைஸ் வேணும்னா அந்த கோல்டன் மெம்பர்ஸ் அந்த வீடியோட கீழே கமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட எவ்ரி ஸ்டாக்குக்குமே நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் கொடுத்தாலுமே அந்த ஸ்டாக்குக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ கொடுத்துட்டே இருக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. தென் சாட்டர்டே சண்டே லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் March 24th மென்டார்ஷிப் தமிழ் ஸ்டாக் 2.0. ஸோ ஆல்ரெடி நிறைய கேட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு மெசேஜ் மாதிரி இது நான் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ.